ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்க போகிறோம். நாங்கள் திருப்பியும் ஊருக்கு கிளம்பிட்டோம். இது அகர்தலா ஏர்போர்ட்டோட இன்டீரியர் பாகம். எங்களுக்கு இங்கே இருந்து ஊருக்கு போகிறதுக்கு காலையில் 12 மணிக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே செக்கிங் எல்லாம் முடித்து ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் இண்டிகோ ஃப்ளைட்ஸ் கேன்சலேஷனுக்கு அப்புறமா தான் இந்த ட்ராவல் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஃப்ளைட்ஸ் எல்லாம் நார்மலாக ஓட ஆரம்பிச்சிச்சு. இண்டிகோவில் தான் போகிறோம். இண்டிகோ ஃப்ளைட்டில் ஏறி இருக்கோம். இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் கிளம்புறோம். அப்புறமா நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு கீழே உள்ள சீனரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் க்ளவுட்ஸ் தான். நமக்கு மேலே இருந்து கீழே பார்க்கும்போது வீடு மாதிரி இருக்கும். ஆனால் இது க்ளவுட்ஸு. பாருங்கள், மேலே இருந்து நம்ம கீழே பார்க்கும்போது ஏதோ காட்டன் பால்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த இதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது உள்ளே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமான ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் வெளியில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். இது ரொம்ப ஸ்கையோட 35 ஃபீட்ஸ்க்கு மேலே இருக்கிறோம். அதனால் அங்கே உள்ள லைட்ஸ் செட்டிங்ஸ். நாங்கள் இப்போ கல்கத்தா ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கோம். இது கல்கத்தா ஏர்போர்ட்டு. நாங்கள் டைரெக்டாக ஊருக்கு வர முடியாது. அகர்தலாவில் இருந்து கல்கத்தா கல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு போகிறோம். சென்னையில் வந்ததுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு இடத்துக்கும் போகிறோம். அது நான் நெக்ஸ்ட் விலாகில் சொல்லுவேன். இப்போ இது கல்கத்தா ஏர்போர்ட்டில் நிறைய இண்டிகோ ஃப்ளைட்ஸ் நிற்குது. நாங்கள் இறங்கின ஃப்ளைட்டோட வியூ. இந்த ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கினதுக்கப்புறமா 1 hour அங்கே வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு சென்னை ஃப்ளைட்டுக்காக. கல்கத்தா ஏர்போர்ட்டில் நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி லேண்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம உட்காரணும் உள்ளாடி. அதனால தான் இந்த வியூஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு. நிறைய க்ரூஸ் இருக்கிறாங்க. ஏர்போர்ட் எப்போவுமே பிஸியாக தான் இருந்துச்சு. ஃப்ளைட்ஸ் வர்றதும் போகிறதும் எல்லா ஃப்ளைட்ஸுமே ஆப்ரேஷன் கண்டிஷனில் தான் இருக்குது. இண்டிகோ, ஏர் இண்டியா, ஆகாசா இந்த மாதிரி. திருப்பி நாங்கள் கல்கத்தா ஏர்போர்ட்டில் இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு, அதுவும் இண்டிகோவில் தான் ஏறி இருக்கோம். இது இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளாடி ஏறினதுக்கு அப்புறமா நான் எடுத்த வியூஸ். சென்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் 3 o'clock கல்கத்தாவிலேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருக்கோம். அதனால் நமக்கு மேலே பார்க்க வியூஸ் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஏன்னா இங்கே கல்கத்தா, அகர்தலா இந்த ஏரியாக்கள் எல்லாமே 4:30க்கே இருட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த சன்செட்டோட வியூஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
எவ்வளோ அழகா வந்து சன்செட் வந்து ஆகுது பாருங்கள். சன்னோட லைட்டு ஸ்கையில் எப்படி ஸ்கேட்ரிங் ஆகுது, ஒளி வந்து எப்படி செதறி நமக்கு வந்து அழகான ஒரு வியூவை கொடுக்குறதுங்கிறத இந்த ஃப்ளைட் ட்ராவலில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் பாருங்கள். அப்புறம் நம்ம மேலே இருந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக ஆரம்பிக்கும்போது கீழே இருக்கக்கூடிய வீடுகள், ரோடு, இதில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி விண்மீன் மாதிரி தெரியும், ஸ்டார்ஸ் மாதிரி. சென்னை ஏர்போர்ட் பக்கம் நாங்கள் நெருங்கிட்டோம். அதனால தான் சென்னை ஏரியாவோட இந்த வியூஸ் வந்து ஃப்ளைட்டில் இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. எங்கள் ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் லைட் வந்து எங்கள் ஃப்ளைட்டோட விங்ஸில் வந்து தெரிஞ்சு அதில் ரெட் கலர் லைட்டு அழகாக தெரியுது பாருங்கள். கீழே வந்துட்டோம். ஃப்ளைட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக போகுது. சென்னை ஏர்போர்ட்டோட பவுண்ட்ரிக்குள்ளாடி வந்துட்டோம். பாருங்கள், அது ரன்வேல வந்து ஃப்ளைட்டு போயிட்டே இருக்குது. சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அது நாங்கள் ட்ரெயின் வழியாக தான் போகிறோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை எனக்காக கொஞ்ச நேரம் செலவிட்டதுக்காக உங்களுக்கு நன்றி.